ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பீச்சுக்கு போகிறோம் இன்னைக்கு. என்ன பீச்சுன்னு கேட்டிங்கன்னா மெரினா பீச்சுக்குலாம் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ஃபேமிலியோட சும்மா ஒரு அவுட்டிங்கு. வாங்க போகலாம். பீச்சுக்கு ரீச் ஆயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பீச்சை பார்க்குறேன். சரி வாங்க போகலாம். ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடியே இறங்கிட்டோங்க தெரியாம. இதோ எல்லாத்தையும் தாரணம் எங்கள் அக்கா தான் அப்பப்போ ஏதாவது லூஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணி விட்டுரும். அதனால் பாருங்க இப்போ ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாகிடுச்சு. 1 கிலோமீட்டர் தூரம். எப்படியும் நடக்க போகலான்னு தெரில இந்த வெயிலில். ஐயோ நடக்கவே முடியல ரைஸ். எவ்வளோ கார் பாருங்க, எவ்வளோ பேர் வந்துருக்காங்க. சரி நம்ம நிறைய பெற்றுவோம். வாங்க போவோம். ரொம்ப எப்பயோ நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ இன்னும் இது போல் வேறு நடக்கணும். இந்த மண்ணில் எப்படி நடக்க போகிறேன்னு தெரியல. கடைங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரைஸ், நடக்கவே முடியல மண்ணில். ஆனால் நாங்கள் வந்துட்டோம். எங்கள் அம்மாவும் தங்கச்சி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க. சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பஜ்ஜி சாப்பிடுவோம் பஜ்ஜி கடையில் போயிட்டு. இங்கே பாருங்க, இந்த ரியான் மட்டும் ஜூஸ் குடிக்கிறான். வந்தவொடனே லெமன் ஜூஸ் அதுவும் பாயம் பார்த்தீங்களா, ஐஸ் சொல்கிறா. அப்புறம் ராட்னம் சுற்றணும். ராட்னத்தில் வந்து உட்காந்துட்டான். எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. ராஜா அப்போ கூத்து மாரி திருப்பி திருப்பி இருந்தால் அதனோட ஒரு சுற்றுமா இவருக்கு எப்படியோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பீச்சில் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா காற்று வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு ஷோ வர ஒரு தம்பி குரங்கு கூப்பிட்டு வந்துட்டான். பிரியான் குரங்கு பார்த்தோன்னே குரங்கு கூட விளாட ஆரம்பிச்சிட்டான். சரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அவங்க ஐஸ்கிரீம் அங்கே போயிருக்காங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சில் போயிட்டு கால் நினச்சிட்டு வருவோம். பீச் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி கிளம்புவோம். நைட்டு வேறு ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. கிளம்புவோம். திருப்பி இந்த மண்ணில் எவ்வளோ நடந்து அங்கே வரைக்கும் போகணுமா? இது நிறைய கட்டுவோம். வியான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 2வது ரவுண்டு பைக்கில் சுற்றணும்னு சொல்லி திருப்பி கேட்டால் பைக்லாம் கிடையாது உனக்கு ஜீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் உட்கார வச்சிட்டோம். பாருங்க ஸ்மைல் பார்த்தீங்களா அவனுக்கு. திருப்பி இன்னொரு ரவுண்டு வேணுமா ப்ளீஸா? சரி வீட்டுக்கு கிளம்புவோம். பாய்.